கர்த்தர் சொல்கிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருப்பது போல நீங்கள் என்னில் இருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள். அன்பே பிரதானம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து இயேசு மறுபடியும் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். பரிசுத்த வேதாகமத்தை நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 16:13 விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். பிலிப்பியர் 4:1 கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். 1 யோவான் 2:28 தைரியமாய் அவரை நற்கிரியை செய்ய அதில் நிலைத்திருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இயேசு தம்முடைய சீடரை பார்த்து சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், என்னுடைய காயங்களில் நிலைத்திருங்கள். நாம் பழைய மனுஷர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து இயேசு சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், என்னை பற்றியே நினையுங்கள், என்னை பற்றியே பேசுங்கள் என்று சொல்கிறார். என் நினைவாக இருங்கள் என்று சொல்கிறார். இரவும் பாலும் அவர் நினைவாகவே நான் இருக்கிறேன் என்று ஏசாயா பக்தன் சொல்கிறார். தாவீது சொல்கிறார், உம்மை விட்டு நான் எங்கே போவேன் என்று ஆசாப் சொல்கிறான். எனக்கு பூமியில் வேறு எந்த இஷ்டம் கிடையாது. 73ஆம் சங்கீதத்துக்கு கடைசி வசனம் சொல்கிறார், தேவரீர் ஒருவரையே நோக்கமாக இருக்கிறன்னு சொல்கிறார். ஆம் பிரியமான தேவ ஜனமே, ஏதோ 40 நாள் லென்ட் டேஸ் கொண்டாடணும், பாசிங் எடுத்தோம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம இயேசுவுக்குள் நிலைத்திருக்கிறோம். இயேசுவுக்குள்ளே நிலைத்திருக்கும் போது நம்ம கிறிஸ்துவ போல மாறிடும், சந்தேகமே இல்லை. உங்களுக்கு ஒரு மனுஷன் மோட்டிவாக இருந்தால் அந்த அவனுடைய மோட்டிவேஷன் எப்படி நீங்களும் மாறிடுவீங்க. பிஎஸ்சி எழுதுறீங்க, எம்ஃபில் எழுதுறீங்க, கைடு என்ன சொல்கிறாரு அப்படி நீங்கள் கைட் பண்ணப்பட்டு நீங்கள் அதில் பாஸ் ஆகிறீங்க. பிற்பாடு நீங்கள் லெக்சராக மாறும்போதும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்கள் பாஸ் உங்கள் கைடு என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த கொள்கையை இடையில திணிச்சு அதை பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதே போல தான் கிறிஸ்து இயேசு நமக்கு 4 சுவிசேஷங்களில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். அவரில் நாம் நிலைத்திருக்கிறோமா? இந்த கடைசி காலத்தில் இயேசுவை மறுதலிக்கிற மக்கள் அநேகர், இயேசுவை ஒரு வியாபார கடங்காய் மாற்றுகளும் அநேகர். இயேசுலாம் ஒரு கடவுள் இல்லை, அவர் சாதாரண கார்பெண்டர்னு சொன்ன ஒரு பெரிய திருச்சபையின் தலைவர், அவரும் அந்த ஒருத்தர். எவ்வளோ பரிதாபமாக இருக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்துவ உலகமே மறுதலித்தாலும் நீங்கள் மறுதலிக்கக்கூடாது. பேதர் பாருங்கள், சாவில் உண்மை பின்பற்றேன்னு சொன்னாங்க, ஈஸியாக மறுதலிச்சிட்டார். ஈஸியாக அவர் எனக்கு தெரியாது. பயம், உபத்திரவங்கள், துன்பங்கள், கொலை மிரட்டலை கண்டு பயந்து அவர் எனக்கு தெரியாது யாரும் மறுதலிச்சிட்டான். செய்யாதீங்க பிள்ளைகளா, இது கடைசி காலம். கர்த்தர் கண்டிப்பாக சீக்கிரம் வருவார். இஸ்ரேல் குடும்ப பெரிய யுத்தம் வரும். நீங்களும் சரி, இயேசு நிமித்தம் துன்பங்கள் வரலாம், வேலை இழக்கலாம், பல விதங்களில் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம். பயப்படாது, அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருக்கும் போது உங்களுடைய கனி, இயேசுவில் காணப்பட்ட நற்குணத்தின் கனிகள், நற்கிரியைகளின் கனிகள் தானாக வரும். 2வதாக இயேசு சொல்கிறார் அங்கே யோவான் 15, என் வார்த்தையில் நிலைத்திருங்கன்னு சொல்கிறார். வார்த்தை, எப்போதும் ஒரு வார்த்தையை நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும். நம்ம வேலை செய்தாலும் சரி, ட்ராவல் பண்ணாலும் சரி, அப்படியே வார்த்தையை நிலை நிற்கும்போது நம்ம ஈஸியாக பாவம் செய்ய மாட்டோம். அந்த வார்த்தை இருவரை கருக்குள்ள பட்டயம், அது ஏவலாவி பிலிசுனைகள் எல்லாத்தையும் முறியடித்து நைட் படுக்கும்போது கூட என்னுடைய படுக்கைக்கு அருகிலே பைபிள் ஓடிக்கொண்டே இருக்கும். பைபிள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடிகிறதில்ல. அதுவும் நான் நகையும் சதை போல பழகிட்டோம். ஸோ அப்படியே வார்த்தையில் நினைத்திருக்கும் போது நான் யாருக்கா ஜெபம்னாலும் சரி, இல்லை எனக்கா ஊழியத்துக்காக ஜெபம்னாலும் சரி, அதை கர்த்தர் செய்கிறார். அதை தான் 7ஆம் வசனம் சொல்லுகிறோம். என் வார்த்தையில் நினைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அதை செய்கிறார். 3வது அவர் சொல்கிறார், அன்பில் நிலைத்திருங்கள், நான் உங்களின் அன்பு கூர்ந்தேன். மகா பெரிய ஆண்டவராகிய நம்முடைய மூளைக்குள் வர முடியாத பிரதான யெகோவா ஷம்மா, யெகோவா அதோனை, யெகோவா ருஃபேக்கா, அப்படிப்பட்ட தேவனாகிய நான் அன்பை பாராட்டி உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். மனுக்குலத்தை நேசிக்கிறேன். மனுக்குலம் எனக்கு சத்துருக்களாக இருக்கும்போது, பாயுளாக இருக்கும்போது அவனை நேசித்தவர்களுக்காக என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பில் நிலைத்துன்னு சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருப்பது போல நீங்கள் என்னில் இருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள். அன்பே பிரதானம். சத்துருக்கிட்டையும் அன்பு பாராட்டுவோம், நமக்கு துரோகம் பண்ணவட்டையும் அன்பு பாராட்டுவோம்,
நமக்கு சம்மந்தமில்லாதவர்கிட்ட அன்பு பாராட்டுவோம். நான் வளர்க்குற பிள்ளைகளுக்கெல்லாம் எனக்கு அவங்க சம்மந்தமே கிடையாது. யாரோ பெற்ற பிள்ளைகளாக நான் அவரை எப்படி நான் நேசிக்கிறேன், என் பிள்ளைகளாக நேசிக்கிறேன். நீங்களும் எப்படி இருப்பீர்களா? வர மாதிரி அவருக்கு விபிஎஸ் நடத்தணும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தனை ஆசைப்பார். அன்பின் கர்த்தாவே, உம்மில் பலமாய் சிறப்பட்டு நான் நினைத்திருக்க செய்யும். எந்த துன்பம் துயரம் வந்தாலும், சாவே நேரிடுவதாக இருந்தால் அந்த கடைசி காலத்தில் உண்மை மறுதலியாமல் இருக்க செய்யும் இயேசு சுவாமி. ரோட்டில் ஒரு கிறிஸ்தவர் போகிறார். அவர் கிறிஸ்தவன் அறிந்ததும் சில மத வெறியர்கள் நீ என்ன எங்கள் மதமா அந்த மதமான்னு சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்கு யாருக்குமே மண்டையில் புரியறதில்லை. செத்தற்பாடு மதம் ஒன்றுக்கு உதவாது என்பது நமக்கு தெரியும். மதத்தினால் ஒரு காரியத்தை நடத்த முடியாது. எங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் நிலை பெற்று இருக்க செய்யும், உண்மையில் நிலைத்திருக்க செய்யும், நினைவாக இருக்க செய்யும், உண்மை பற்றியே பேச செய்யும். அதோடு உடைய வார்த்தையில் நிலைத்திருக்க செய்யும். நாங்கள் உடைய வார்த்தையை மறக்கக்கூடாதுப்பா. ஒரு எழுத்து கூட நாங்கள் மறக்கக்கூடாது. உடைய வார்த்தை எங்கள் இதயத்தில் எழுதி தாரும். அதன் மூலமாய் நாம் எதை கேட்டால் நீர் செய்ய வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். உம்முடைய வார்த்தைகள் எங்களை காசல் போல பாதுகாக்கும். அந்த வார்த்தையில் ஒரு இன்பத்தையும் நாட்டத்தையும் ஆசையும் நீர் உம்முடைய மக்களுக்கு தாரும். அதோடு கூட கர்த்தாவே, ஒருவர் ஒரு அன்பு பாராட்ட செய்யும். அன்பே பிரதானம். முதலாவது கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அடுத்த டினாமினேஷனை நேசிக்க செய்யும். நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஒரு வேளை இடத்தில் குறை இருக்கலாம். அதை பெருசுப்படுத்தாமல் அன்பே பிரதானம் என்று அன்பின் அருகில் பெரும்படிக்க செய்யும். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.